நமக்கு 649வது கிளிப்பர்லாம் போன விசில கொலிசீத்துல லூஃபி மாசா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அந்த தாத்தா கூட இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா நம்ம உசப்ப ஹீரோன்னு நினைச்சிட்டு டொண்டட்டா கிங்டத்தில் உள்ளவனுக்கு எல்லாரும் கிளம்பி போறானுங்க. யார் அடிக்க போறானுங்கன்னா டொஃப்ளமிங்கம் ஃபேமிலியே அடிச்சு நொறுக்கு கிளம்பிட்டாங்க. ஒரு பக்கம் உசப்போ எல்லாத்தையும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்க உள்ள சீஃப் வந்து ரோபின் உடம்புக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டு இந்த டொண்டட்டா கிங்டத்துக்கும் ஒரு காலத்துல வந்து ட்ரெஸ் ராஸுக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் 900 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நடந்த சம்பவம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க டாய் சோல்ஜர் வந்து அவர் ஒரு ஹெட் குவார்டர்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அங்க இருக்கிறது வேற யாருமே இல்ல, டொண்டட்டா கிங்டத்தில் உள்ள சின்ன மக்கள் தான் அங்கேயும் இருக்காங்க. பார்த்தா நம்ம ஜோரோ அங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த லூஃபி வந்து என்னை விட்டுட்டு போயிட்டானடா, நானும் சண்டை போட போயிருப்பேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ட்ரஃபலகர்ல தான் காட்டுறாங்க. டொஃப்ளமிங்கமும் அடிச்சு அவனை மேலே ஏத்திக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் உன்னோட பார்ட்னர் ஆல்ரெடி நாங்க ட்ராப்ல சிக்க வச்சாச்சு, அவனே இப்ப கொலிசீத்துக்குள்ள தான் இருக்கான், உயிரோட வச்சு அங்கே நொறுக்கி எரிஞ்சிரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னோட அலைன்ஸும் முடிஞ்சிருச்சு, கிவ் அப் பண்ணிருடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் டொஃப்ளமிங்கம். அவன் ஒரு பக்கம் ஷாக் ஆகுறான். திரும்பியும் கட் பண்ணி கொலிசியத்தை தான் காட்டுறாங்க. லூஃபி சண்டை இந்த தாத்தா சண்டை முடியவே மாட்டுக்கு. ஜீன்ஜோவோ பாஞ்சு அடிக்க வராரு. பார்த்தா ஃபுல்லுமே ஆர்னமெண்ட் ஹாக்கியால நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜெட் பிஸ்டல் சொல்லிட்டு இவன் அடிக்கான், அவர் 8 இம்பாக்ட் பிஸ்டல் சொல்லிட்டு அடிக்கிறாரு. ரெண்டு பேரும் வேற லெவலா நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹாக்கில அங்கங்க பறக்க ஆரம்பிக்கி. இதுல வேற தண்ணிக்குள்ள நிறைய பேர் வந்து நீந்திக்கிட்டு வேற இருக்காங்க. பார்த்தா பாட்டிலுமே கேவெண்டிஷ் ஜீசஸ் பர்கர்ஸ் எல்லாம் வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பார்த்தா அவங்க திரும்பி காலால சண்டை வர ஆரம்பிச்சிட்டாங்க. லூஃபி நீ மாச காட்டுறான்னு சொல்றாங்க. ஒருத்தர் கையால் அடிக்கிற, ஒருத்தர் காலால் அடிக்கிறான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா கண்ணி மிக்க நேரத்துல பாஞ்சு ரெண்டு பேரும் வேற லெவலா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா சண்டை போட்டா நாங்க எவ்வளோடா பார்க்க முடியும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் தலையில எல்லாம் வந்து என்னன்னு பார்த்தா ஆர்னமெண்ட் ஹாக்கி இறக்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேருக்கு இலக்கி வேற ஆரம்பிச்சிருச்சு. சண்டை போடுறதுல நீனும் நல்லா பவர்ஃபுல்லா தான்டா இருக்குன்னு சொல்லிட்டு தாத்தா பாத்துக்கிட்டு இருக்காரு. நான் நினைச்சதோட நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி பேசுறான். இப்ப என்னடா பேசுன, நான் ஸ்ட்ராங்கா இருக்கானா, என்ன இன்சல்ட்டாடா பண்றேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டே இந்த பறவைக்கு தன்னோட ரெக்கை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காது, உனக்கு தெரியுமோன்னு சொல்றாரு அவரு. என் தலை எனக்கு இல்லாம நான் எவ்வளவு வருத்தப்படுதுன்னு சொல்லிட்டு உனக்கு என்னடா புரியுன்னு சொல்றாரு அவரு. இந்த தலையில உள்ள பவர் இல்லாம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி டிசப்பாயின்மெண்ட் ஆகி ரொம்ப வருத்தத்துக்குள்ள ஆளாயிட்டேன்டா, உனக்கு சொன்னாலும் புரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னதான் சொல்ல வரீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்றான் லூஃபி. என்னோட ஸ்டோரி உனக்கு தெரிஞ்சே தீரணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுல எனக்கு இன்ட்ரெஸ்டிங் கிடையாதுன்னு சொல்றான் லூஃபி. நீ தானடா இப்ப கேட்ட, நான் சொல்றத கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இது 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சம்பவம்னு சொல்லிட்டு பழைய விஷயத்தை தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு ஸ்னோ ஏரியாவை தான் காட்டுறாங்க. எல்லாரும் சேர்ந்து அங்க இருக்க ஐஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்க பாக்குறாங்க. பார்த்தா ஐஸை நொறுக்கவே முடியல. என்னதான்டா இங்க நடக்கு, ஏகப்பட்ட ட்ரெஷர் இருக்கும்னு நினைக்கேன், இதை நம்மளால உடைக்க முடியலன்னு சொல்லிட்டு எல்லாரும் நின்று வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. டே 100 வருஷமா அதை அடிச்சு நொறுக்கலால உங்களை ஒன்னும் உடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு ஆள் வராங்க. அது வேற யாருமே இல்ல, அவர் தான் வராரு நினைக்கேன். கிறிஸ்டல் ஐஷீடுடா, இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல உடைக்க முடியாது, என்னோட பவரை வச்சுதான் உடைக்க முடியும்னு சொல்லிட்டு அங்க இருந்து யாரு வரானா டான் ஜீன்ஜோ தான் வராரு. ட்ரில் டிராகன் நெயில்னு சொல்லிட்டு அவர் தலையும் ஊசி மாதிரி இருக்கு. ஜெட்டு வேகத்துல வந்துட்டு ஓப்பன் ஜியான்ஜோன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போடுறாரு. அடிச்சு அடியில அது ஓப்பனும் ஆகுது. பார்த்தா ஏகப்பட்ட ட்ரெஷர் வந்து உள்ளதான் இருக்கு. பார்த்தா அவர் தலை வந்து ஊசியா இருக்கு. அந்த சமயத்துல டே திருடர்களா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறாரு. பார்த்தா எல்லாரும் சண்டை போடுறாங்க. பார்த்தா ஏகப்பட்ட பொக்கிஷங்கள் அங்க கிடக்கு. டே இந்த பொக்கிஷங்களை மட்டும் வந்து மூட்டை கட்டுங்கடா, இந்த திருடங்களை மட்டும் தண்ணியில தூக்கி போடுங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்மள ஏன்டா போட போறாங்கன்னு சொல்லிட்டு அவனுங்களும் ஷாக் ஆகுறாங்க. ஜீன்ஜோத ட்ரில் அவருக்கு பேரு. பார்த்தா 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை தான் காட்டுறாங்க. அவர் தலையும் ஊசியா இருந்திருக்கு அந்த சமயத்துல. இது இனிமேல் வந்து என்னோட ஃபேமிலியோட பொக்கிஷமா வச்சுக்கிட்ட போறேன்டா, என்னோட ட்ரில் பவர் இருக்க வரைக்கும் எவனும் எதையும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என் நேவியால தொட முடியாதுன்னு சொல்லிட்டு பேசுற நேரத்துல டே ஜீன்ஜோன்னு சொல்லிட்டு கார்போ வந்துட்டாரு. உன் தலையை உடைக்க வேண்டியது ஏன் வேலைன்னு சொல்லிட்டு வராரு அவரு. 8 மவுண்டனை உடைக்கிற அளவுக்கு பவர் ஏத்திட்டு வந்திருக்கேன்டா, இப்ப அடிச்சு உன்னை நொறுக்க போறேன்னு சொல்றாரு. என் தலை இருக்க வரைக்கும் உன்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. டே கார்ப் த ஃபிஸ்ட் உன் கதை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு அவர் தலையிலேயே ஆர்னமெண்ட் ஹாக்கிய போட்டு வராரு. நம்ம லூஃபியோட தாத்தா மங்கி டி கார்ப்பு அவர் கையில ஆர்னமெண்ட் ஹாக்கிய போட்டு வராரு. ரெண்டு பேரும் வேறெல்லாம் வராங்க. பார்த்தா தலையில வச்சு ஒரு போடு போட்டாரு இவரு. அடிச்சு நொறுக்கி அவர் தலையில உள்ள பவர் அப்படியே அமுக்கி விட்டாரு. டே கார்ப்பு முடிச்சு விட்டாருடான்னு சொல்றாங்க. பார்த்தா அவர் தலை ஊசியா இருந்தது நம்ம மங்கி டி கார்ப்பு தான் அமுக்கி விட்டு இருந்திருக்காரு. இனிமேல் நம்ம விட்டா செட் சேல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவர் மயங்கிட்டாரு. பார்த்தா அவர் அடுத்த நாள் முழிச்சு பாக்குறாரு. பார்த்தா அவர் தலை வந்து ஊசியா இருந்தது. என்னன்னு பார்த்தா நார்மல் தலைமுறை ஆயிருச்சு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு டான் ஜீன்ஜோவோ ஷாக் ஆகுறாரு. என் தலை எங்கடான்னு சொல்லிட்டு என் ட்ரில் எங்கடான்னு சொல்லிட்டு கேக்குறாரு. பார்த்தா ட்ரில்லையும் காணோம், ஒன்னையும் காணோம், அது எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் டான் ஜீன்ஜோ ஓப்பன் ஜீன்ஜோன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ போட்டு எல்லா ட்ரெஷரையும் அடிச்சு நொறுக்க பாக்குறாரு. பார்த்தா துறக்கவே முடியல அவரால. பாஸ் விடுங்க விட்டுருங்க சொல்றாங்க. இது துறக்கணும்டான்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. பார்த்தா அவர் தலையில உள்ள பவர் போயிருச்சு. அழ வர ஆரம்பிச்சாரு. இது ஓப்பன் ஆக மாட்டுக்குடா, என்னோட ட்ரெஷர் எனக்கு வேணும்டா, எல்லாமே போயிருச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. பார்த்தா அவ்வளவான சேர்த்து வச்சிருக்காரு என்னன்னு தெரியல. டே கார்பு உன்னை விட மாட்டேன்டா, உன்னையும் விட மாட்டேன்,
உன் குடும்பத்துல இருக்கும் பையன் பேரன் குழந்தைங்க யாரையும் விட மாட்டேன்டா, இதை ஞாபகம் வச்சுக்கோ, உன் மேல கோவத்துல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த கதைக்காண்டி தான் வந்து இப்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. என் மனசே உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செதுருதாரு அவரு. ஆனா கார்போட பேரை நம்ம பாப்பா நினைச்சு கூட பார்க்கல. அந்த கோவத்துல தான்டா இருக்கேன், என்னோட விதியை நோக்கி போய்கிட்டு இருக்கேன், உங்க எவனை விட மாட்டேன்டா கார்போட பேரன், இதை நீ திரும்பி வாங்கி தான் தீரணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. உன் கிராண்ட் பா செஞ்சதுக்காண்டி நீ எல்லாத்தையும் திரும்பி வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு அவரு. டேய் நீ என்ன பேசுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல, கிராண்ட் பா வேற நான் வேற அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. நான் கிங் ஆஃப் த பைரட் ஆகணும், என் வழியில யாரும் வரக்கூடாது, ஏசோட ஃப்ரூட் எனக்கு தான் தேவைன்னு சொல்லி லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். என்னடா ஜோக் காட்டுற, எனக்கு ஒரு வழியே கிடையாது, உன் கதையை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இந்த மேட்சை பாட்டிலுமே கேவன்டிஸ் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஓப்பனாக சொல்ல போனா நீல எனக்கு ஈக்குவல் கிடையவே கிடையாது. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல எனக்கு ஈக்குவல் ஒருத்தன் இருக்கோம்னா அது பிளாக் பேர்டு மட்டும் தான்டா. ஒயிட் பேர்டு போனதுக்கு அப்புறம் இப்போ அவன் தான் வந்து நல்லா வந்து ஈக்குவலா இருக்கான்னு சொல்ல கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு தாத்தா. அதனால பைரட்ல இருந்து நீ கிவ் அப் பண்ணிரு, நீ இதை விட்டு விலகி போயிருன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் ட்ரில்ல வச்சு சுத்திக்கிட்டு வராரு. ஹெட் ஆம் ஸ்பின்னு சொல்லிட்டு வேற லெவலா வராரு. வைல்டு டான்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்க எங்கேயும் சுத்தி சுத்தி அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்காரு. நம்ம லூஃபி எல்லாத்தையும் பிளாக் பண்றான். சடனா தாத்தாவை அப்படியே பிடிக்கிறான். பார்த்தா மொத்தத்தை லாக் பண்ணிட்டு பம்பர மாதிரி சுத்தி விடுறான். அவரை துத்தி கிறங்கி போறாரு. நம்மளு ஹாக்கு ரைஃபிள்னு சொல்லிட்டு கையை பின்னாடி கொண்டு போயிட்டு தாத்தாவை வச்சுக்கிட்டு ஒரு குத்து குத்துறான். அடிச்சல தாத்தா பால் மாதிரி சுத்திக்கிட்டு போறாரு. இன்னும் முடியலடா, உன் கதையை முடிக்க போறேன். ரேலி உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் நீ அந்த அளவுக்கு ஸ்மார்ட்லாம் கிடையாது, என்னோட ஈவில் பவர் இப்ப நீ பார்க்க போறடா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. என்னடா ராஜர் லெகசியை வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டு நேவி அட்மிரல்ஸ் எல்லாம் தாண்டி நீ கிங் ஆஃப் த பைரட் ஆயிரலான்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஆரம்பிக்கிறதுக்குள்ள கம்மு கம்மு ராக்கெட்னு சொல்லிட்டு நம்மள ஏர்ல போறான். அவரோ ஒரு பவரை காட்ட ஆரம்பிக்கிறாரு. தலையை திரும்பி கல்லு மாதிரி ஆக்குறாரு. என்னோட ஃபுல் பவரை இறக்க வேண்டாம், ஸ்கல் ஸ்மேஷ போட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்மாலு வந்து கம்மு கம்மு அப்படின்னு சொல்லிட்டு கையை ஆர்னமெண்ட் ஹாக்கிய போட்டுட்டு பெருசாக்குறான். ஒரே அடியில் உங்க கதையை முடிக்க போறேன், முடிய போகுதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். 8 இம்பாக்ட் ஜெட்டுன்னு சொல்லிட்டு பாஞ்சு வர்றாரு அவரு. தோர் எலிஃபண்ட் கன்னு சொல்லிட்டு அவர் தலையை நோக்கி ஒரு அடியை போடுறான். பார்த்தா 2 கான்கரர் ஹாக்கியை வந்து ஈக்குவலா சேர்ந்து மோதுது. அவர் தலையை வச்சு அழுத்துறாரு. பார்த்தா அழுத்தின அடுத்த செகண்ட் அவர் தலையில உள்ள இது பவர் வந்து திரும்பி வெளியே வருது. ஊசியாய் வந்திருக்கு. அவரோட ட்ரில் பவர் அவருக்கு திரும்பியும் கிடைச்சிருச்சு. பார்த்தா நம்ம லூஃபி அடிச்ச அடுத்த செகண்ட் உடஞ்சு 2 துண்டா கீழே போயிட்டாரு. அவர் தோத்துறவே செஞ்சுட்டாரு. பார்த்தா அங்க இருக்க ஸ்டேடியமும் 2ஆ போயிருச்சு. கிராண்ட்பான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. டான் ஜீஞ்சோ எலிமினேட் ஆயிட்டாரு, தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா அவர் மாதம் வந்துட்டு தோத்துட்டு போயிட்டாரு. ஆனா என்னன்னு பார்த்தா லெஜெண்டையே அடிச்சு நொறுக்கிட்டான். யார்டான் தான் இந்த லூசி த கிளாடியேட்டர்னு சொல்லிட்டு கத்துறாங்க. லூசி லூசி லூசின்னு சொல்லிட்டு மொத்த பேருங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னே தெரியாம இருக்கானுங்க. ஒரு வழியா சர்ப்ரைஸ் பண்ணி லூசி ஜெயிச்சிட்டான்னு சொல்றாங்க. என்னடா இவன் ஃபேக்கான நேம் வச்சிருக்கான், இவனுக்கும் வந்து நல்லா எல்லாரும் வந்து சீரப் பண்றாங்களாடா. முகிவரா உன்னை விட மாட்டான்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் கேவன்டிஸ், உன்னை எல்லாம் முகிவராவை தொட கூட விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என் வழியில வந்தா உன் கதையை முடிப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. பார்த்தா 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜீசஸ் பர்கஸ் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஃபிளேர் ஃப்ரூட் இவன் ஜெயிச்சிருவானான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறாங்க. இப்போ தான்டா சூப்பரா போகுது, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கேன் ஜீசஸ் பர்கஸ். அதோட முடியாது அடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துங்க. See you, bye.